திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். மிகவும் துல்லியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இதை ஒரு கன்சியூமேட் மோமெண்ட் என்று சொல்லலாம். எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து ஒருங்கிணைந்து தேவன் பிரயாசப்பட்டு தன்னுடைய ஜீவனையும் தந்து தேவன் செய்கிறதான வல்லமையான அசைவின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையானது இந்த தெளிவிலே வளர வேண்டும். ஆமென். சபையானது இந்த தெளிவிலே வளர வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையின் செழிப்பு, உங்க வாழ்க்கையின் முன்னோக்கு இந்த அறிவிலே நீங்கள் கட்டப்படுவதனுடைய நிர்ணயம்தான். தேவன் அதை அப்படியாகத்தான் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை மறந்துடாது. பவுல் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். ஆத்துமா வாழ்வதும் செழிப்பதும் ரொம்ப அவசியமான காரியம். ஆத்துமா செழிக்கலன்னா வேற ஒன்றும் நடக்காதா? இருக்குதுங்க. நான் அதை பத்தி பேச வரல. உன் ஆத்துமா செழிப்பதிலே சகல விதமான ஆசீர்வாதமும் நிர்ணயம் பண்ணப்படுகிறது. ஆமென். அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் வரும் பொழுது நமக்கு ஒரு அபியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கட்டப்படுகிறோம். என்ன எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு? தேவன் நம்மை கட்டி கொண்டு இருக்கிறார். சொல்லுங்க. தேவன் நம்மை அவருடைய, நான் வரேன் திரும்ப அங்கே எடுத்துக்க, அவருடைய சரீரமாக இந்த பூமியிலே நாம் செயல்பட வேண்டிய அந்த தாற்பயத்திற்கு நேராக தேவன் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, that's a part, அது ஒரு பகுதி. இந்த பூமியிலே எப்படி செயல்பட வேண்டும், இந்த பூமியிலே ஒரு மனுஷனுக்கும் என்னவாக ஒரு வேலை இருக்கிறது, அதை பொறுத்ததான ஒரு சரீரத்தை பெற்றவர்களாகத்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பேரு தான் நோக்கம், திட்டம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நோக்கம், நோக்கம், திட்டம். இதை செய்யும்போது இது என்னவா இருக்கணும், இது என்ன மாதிரி வேலை செய்யணும், இது எதற்காக பிரயோஜனப்படணும், இதை தான் அதெல்லாம் மனதில் வச்சு டிசைன் பண்ணி தான் இதை செய்து இங்கே வச்சிருக்கிறாங்க. இருக்கீங்களா என் கூட? இப்போ அந்த வேலையை தான் இது செய்து கொண்டிருக்கிறது கடந்த 9 ஆண்டுகளாக. I'm talking about this podium. இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நீ எப்படி இருக்க வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், அதற்காகவே இந்த மாம்சீக சரீரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபியாசங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அமைப்புகளை மாற்றி அது அதன் வேலையை செய்ய பார்க்க, அது வேறு காரியங்கள் பாதை எடுக்க அதை மாற்றி கொண்டு போகிறது மாம்சீக காரியம். ஆமென். அப்போ இந்த காலகட்டத்திலே தேவன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கட்டி கொண்டு இருக்கிறார். எப்படி கட்டுறாருன்னா, உங்களா கட்டல, அவருடைய அமைப்புக்கு நேராகத்தான் உங்களையும் என்னையும் கட்டி கொண்டிருக்கிறார். அதையும் இன்னும் கொஞ்சம் let me zoom in further to say we are being built as the body of Christ. Amen. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அவருடைய சரீரமாய் நான் கட்டப்படுகிறேன். அவருடைய சரீரமாய் நான் கட்டப்படுகிறேன். நான் ஏன் இதை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்றேன்னா, இதெல்லாம் காலையில் எழுந்திருச்சு நீங்கள் கண்ணாடியை உங்கள் முகத்தில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும், நான் தேவனால் பிறந்திருக்கிறவன், தேவனுடைய வித்து, இந்த உலகத்தை ஜெயிக்க நான்
பிறந்திருக்கிறேன். இதெல்லாம் பாசிட்டிவ் அறிக்கை கிடையாது, தெளிவிலே பேசுகிற காரியங்கள். நீ அதை புரிந்து கொண்டு நீ அதை பேசுவாய், பேச வேண்டிய காரியங்கள். வாசிங்கள் என்னோடு கூட. இந்த காலத்தை விவரித்து, இந்த காலத்தினுடைய அபியாசத்தை, இந்த காலத்தினுடைய சாராம்சத்தை உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். 1ஆம் வசனத்திலே இருந்து, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா கண்ட ஒரு தரிசனம். நல்லா கவனிக்கணும். ஏசாயா ஒரு காரியத்தை பார்க்கிறார். ஆமென். ஏசாயா ஒரு காரியத்தை பார்க்கிறார். ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், அவர் ஒரு காரியத்தை பார்க்கிறார். கடந்த நாட்களில் கர்த்தருடைய கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். ஆமென். இதை கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசி நாட்கள் என்று சொல்லும் பொழுது வேத வல்லுநர்கள் சொல்லுகிற கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே காலம் வந்துச்சு பார்த்தீங்களா? 120 பேர் மேல் வீட்டிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த முழுமையின் அபியாசம் வந்தது. அந்த காலகட்டத்திலே இது கடைசி காலம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த காலத்தை சொல்ல வேண்டும் என்றால், நாம் வாழ்கிற இந்த நாட்களை பேச வேண்டும் என்றால், நாம் அதை எப்படி பேசுவோம் என்று சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து ஒரு அமைப்பிலே கொண்டு வருகிறார். அதை நீங்கள் நன்றாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். God is bringing everything together. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிற காரியம், மோசே இதை இனிஷியேட் பண்ணாரு. தேவன் சொல்லுகிறார், முதல் கூடாரம் யார் போட்டது? மோசே மூலமாய் போடப்பட்டது. எங்கே போட்டாங்க? பேசுங்க காலையில். எங்கே போட்டாங்க? வனாந்திரத்தில். சரிங்களா? எதுக்காக போட்டாங்க? தேவன் அவர்கள் மத்தியிலே வந்து, கர்த்தருடைய பிரசனம் வனாந்திரத்திலே கூட்டத்தின் மத்தியிலே. இதுதான் அந்த கூடாரத்தினுடைய அமைப்பு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வருகிறார். சாலமோன் கட்டின கூடாரத்தில் சாலமோன் கட்டி முடிச்சு என்ன நடந்தது? கர்த்தருடைய பிரசனம், அந்த ஷெகினா மகிமை அந்த கூடாரத்தை மூடிற்று. அதற்கு பின்பதாக அந்த தேவாலயத்துக்குள்ளே, அந்த கட்டடத்துக்குள்ளே, தேவனுடைய அமைப்பு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவருடைய பிரசனம் இருந்தது. மனுஷன் தேவனை பார்க்கணும்னா எங்க போனோம்? அங்க போனோம், அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். தேவன் அங்கே தத்துவ ரூபமாய் இருந்தார். ஆண்டவர் அந்த இடத்திலே வாசம் செய்தார். சரிங்களா? அது கழிச்சு இயேசு கிறிஸ்து வருகிறார், ரட்சிப்பை சுமந்து வருகிறார், மாம்சீகத்தை மீட்க வருகிறார், மாமிசமாகவே வருகிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? இடிச்சு போடுப்பா, 3 நாளைக்குள்ள இந்த கூடாரத்தை நான் எழுப்புகிறேன். அங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. something is being changed, shifted. என்ன நடக்கிறது? வெளியிலே இருந்த கூடாரம் மாம்சீகமாகி, அந்த வார்த்தையின் முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவங்க சொல்றாங்க 46 ஆண்டுகள் ஆயிற்று, இவர் எப்படிப்பா சொல்றாரு இத 3 நாள்ல இடிச்சு போடு, இதை எழுப்புவேன்னு சொல்றாரு. அங்கே போடப்பட்டிருக்கிற யோவான் அழகாக பதிவிடுகிறார், அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். யோவான் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம். சீக்கிரமாய் கொஞ்சம் என்னோடு கூட திருப்பி வாசிங்க. ஜான் சாப்டர் 2, நான் நினைக்கிறேன் 21ஆம் வசனம். எடுத்தவங்க வாசி. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தன்னுடைய சரீரமாகிய, இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் ஒரு கூட்டி சேர்த்து
ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை குறித்து இயேசு அந்த இடத்திலே ஊர்ஜிதப்படுத்துகிறார். பாருங்க, நல்லா கவனிக்கணும். அவரு மாமிசத்திலே வந்து நான் தான் இந்த ஆலயமாகிய அப்பியாசத்தை இந்த மாம்சீக சரீரத்திலே ஊர்ஜிதப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம இன்னைக்கு யாராக இருக்கிறோம்? கர்த்தருடைய சரீரமாய் ஆலயமாய் இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை முன்மொழிந்தது மாத்திரம் கிடையாது, அவரே ஆலயமானார். இதை புரிந்து கொண்டு தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அதையும் சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், மேபி 16 or 17 வாசித்து காட்டுங்கள். நீங்கள் அதை வாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களே. இந்த பாதையை கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்களேன். லெட்ஸ் ட்ராக் திஸ் பாத்வே. வனாந்தரத்துல கூடாரம் போட்டாங்க. அந்த கூடாரத்திலே தேவன் இருந்தார். எப்போ அந்த தேவன் மாம்சீகத்தினுடைய ஒரு அப்பியாசத்தை கொண்டு இந்த விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்க நினைத்தாரோ, இல்ல முதல் குமாரன் தவறிவிட்டு இரண்டாம் ஆதாமாகிய அவர் வரும் பொழுதே அவர் எப்படி வருகிறார் என்றால் ஆலயமாய் வருகிறார். ஆமென். இதுல ரொம்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் ரொம்ப விசேஷமான வார்த்தைகள். என்ன தெரியுங்களா? இதை சீஷர்கள் அடையாளம் கண்டு கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து இதை பேசுகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆமென். திரும்பவுமா அந்த வசனம் வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். John chapter 2. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து. சரீரம் இயேசு கிறிஸ்து உடைய சரீரம் என்னவாக மாற்றப்படுகிறது? ஆலயமாய் மாற்றப்படுகிறது. ஆமென். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு உங்கள் இருதயங்களிலே, உங்கள் ஆத்துமாக்களிலே, உங்களுடைய ஆவியிலே ஊர்ஜிதமாய் தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். புரியுதுங்களா? நீங்க யாரு? சந்தேகம் இருக்கா? சந்தேகம் வரக்கூடாது. வார்த்தை ஊர்ஜிதமாய் சொல்லுகிறது. ஆமென். இந்த அப்பியாசம், இந்த அமைப்பு இந்த உலகத்திலே மிகவும் வல்லமையான ஒரு அமைப்பு. பிரியமானவர்களே, ஏசாயா கண்ட அந்த தரிசனம், அதை குறித்து தியானிக்க போகிறோம். பாருங்க, இப்போ சந்தேகம் இல்ல, நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமா? சந்தேகம் இல்ல. நான் ஊர்ஜிதமாய் சொல்லி இருக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல என்ன பேசுகிறது என்றால், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். இப்போ கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது அது சபையை குறிக்கிறது. இந்த கூட்டமைப்பான ஒரு குடும்பத்தின் ஒரு கார்ப்பரேட் பாடியை குறித்து பேசுகிறது. தனிப்பட்ட நபரை குறித்தும் பேசுகிறது. அதாவது என்னை குறித்து பேசுகிறது, உங்களை குறித்து பேசுகிறது, இந்த கூட்ட அமைப்பை குறித்து பேசுகிறது, உலகளாவிய தேவனுடைய சரீரமாகிய சபையை குறித்தும் இது பேசுகிறது. அப்போ இந்த கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் என்று இவர் பார்க்கிறார். நிறைய மலை இருக்குதாங்க, நிறைய. there's a range of mountains. அந்த மலையின் மத்தியிலே ஒரு பர்வதம் உயர்ந்து நின்று ஸ்தாபிக்கப்பட்ட, ஊர்ஜிதமாய் இருக்கப்பட, ஏதோ தூரத்துல பார்க்கும் பொழுது அப்படி அலசல் பலசலா இல்லை, தோராயமா கிடையாது, ஊர்ஜிதமாய் ஸ்தாபிக்கப்பட்டு அங்க ஒரு இனாகுரேஷன் நடக்குது. இதைத்தான் ஏசாயா பார்க்கிறான். அப்படின்னா அவனுடைய பார்வை என்னவாக இருந்ததுன்னா, கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த கூட்டமும் இந்த தனிப்பட்ட நபரும் என்றைக்கு பர்வதமாய்
பர்வதங்கள் போல, மலைகளைப் போல ஒரு அமைப்புக்குள்ளே கடந்து வருகிற, ஒரு அமைப்புக்குள்ளே மாற்றப்பட்டு வருகிற ஒரு அப்பியாசத்தை தான் இங்கே ஏசாயா பார்க்கிறார். அப்படின்னா நான் பார்க்கிற பாதை என்னன்னா, தேவனுடைய சரீரமாகிய இந்த ஆலயம் must reach a place. ஒரு இடத்திற்கு டிராவல் பண்ணி போனோம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். இந்த அப்பியாசத்திலிருந்து மாற்றப்பட்டு இந்த அப்பியாசத்துக்குள்ளே அது வர வேண்டும். என்ன அப்பியாசம்னா, சாதாரண சரீரமாய் இருக்கிற இந்த சபை பர்வதம் போல மாற்றப்பட வேண்டும். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மேலான ஒரு நிலைப்பாடு, ஒரு உச்சிதமான ஒரு அமைப்பு. இந்த நிலைப்பாடு கிடையாதுங்க. மறுரூபமாக்கப்பட்டு, மாற்றப்பட்டு, புதுப்பிக்கப்பட்டு, சீரமைக்கப்பட்டு, மீண்டுமாய் கட்டப்பட்டு அந்த ஆலயம் பர்வதம் போல ஒரு அப்பியாசத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். நான் கேட்டேன் ஆண்டவரை பார்த்து, கட்டணும் கட்டணும் கட்டணும்னா எவ்வளோ நாள் தான் ஆண்டவரை கட்டணும்? ஏன்னா அந்த மாமிசத்துக்கு ஒரு சில சலிப்புகள் இருக்குது பிரியமானவர்களே. இன்னும் எவ்வளோ மாறணும், இன்னும் எவ்வளோ திருந்தணும், இன்னும் நான் என்ன செய்யணும் இருக்கா? நடிக்காதீங்க, இருக்கு. இன்னும் எவ்வளோ விட்டு கொடுக்கணும், இன்னும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இன்னும் எவ்வளோ, எத்தனை காலத்திற்கு இந்த பாடுகள், இன்னும் எத்தனை காலத்துக்கு எனக்கு கண்ணீர், இன்னும் எத்தனை காலம் தேவன் அமைதியா இருப்பார் இருக்கு. இன்னும் இந்த நாட்கள் ஏன் இப்படியாக இழுத்து கொண்டே போகிறது அப்படின்னு தேவனிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்புக்கு நேரே மறுரூபமாக்கப்பட்டு, புதுப்பிக்கப்பட்டு, துல்லியமாக்கப்பட்டு, கழுவப்பட்டு, வார்த்தையினால் கட்டப்பட்டு நீ கடந்து வர வேண்டும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். I am telling you, you must still travel. Amen. நீ உன்னுடைய பிரயாணம் இன்னும் இருக்குப்பா. அவர் சொல்றாரு இல்ல, எலியாவை பார்த்து என்ன சொல்றாரு? நீ போக வேண்டிய தூரம், இட்ஸ் a long way for you to travel. உனக்கு பலன் வேணும், உனக்கு திராணி வேணும். நீ நினைச்சிட்டு இருக்க, நீ இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ பர்வதமாய் மாற்றப்படுகிற ஒரு நிலைப்பாடு. ஐயா, நான் சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில, தகப்பனுடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? நீ சின்ன மலையா, ஒரு குன்றா, ஒரு மண்மேடா, ஒரு சின்ன ஒரு பில்டிங்கா, ஏதோ ஒரு மூலையில ஒரு இடத்துல இருக்க தேவன் உன்னை அழைக்கவில்லை. ஆமென். இன்னைக்கு நான் பேசுகிற காரியத்தை நீங்கள் தரிசிக்க வேண்டும். You are not called for something which is so small. வேதம் சொல்லுகிறது, ஆலயமாகிய பர்வதம். நீங்க மலை மாதிரி ஒரு பெரிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நேரே மாற்றப்பட்டு வருவது தான் உன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டம். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். I am speaking to somebody. யார் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னைக்கு நீ உட்கார்ந்து இதை கேட்கும் பொழுது உனக்கு சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம், உன்னால இதை கிரகிக்க முடியாமல் இருக்கலாம், உன்னுடைய ஒண்ணுமே உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், if you can tap into what I am speaking to you this morning, இந்த காலை நேரத்தில் தேவன் உன்னை குறித்து நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? பெரிய காரியம். ஆமென். நீ மலையாய், ஒரு பர்வதமாய் மாற்றப்பட்டு வர வேண்டிய ஒரு அப்பியாசம் கொண்ட ஒரு மனுஷனாய் தான் இந்த உலகத்திலே தேவன் உன்னை பிறக்க பண்ணியிருக்கிறார். நாங்க கதை சொல்றீங்களா காலையில அப்படின்னீங்கன்னா உனக்கு அது கதையா இருக்கும். ஆமென். அண்ணா அழகா ஒரு சாட்சி சொன்னார். சின்ன ஒரு வேலை, ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, ஆனா அந்த சின்ன வேலையிலையும் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். மக அழகா ஒரு சாட்சி சொன்னான். அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சலிப்பு, அவளுடைய உத்தமதனத்தை நேற்று இதுன்னு நான் பார்த்தேன். என்னைக்கெல்லாம் வேதவாசின்னு அவட்ட பொறுப்பு கொடுப்போமா 10 வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருவா, வசனம் கொடுக்க வசனம் கொடுக்க வசனம் கொடுக்க.
நான் வசனம் கொடுத்த 10வது நிமிஷத்துல நான் கொடுத்த வசனத்துல இருந்து அவ ஒரு வசனத்தை தேர்ந்தெடுத்து அவ ஸ்டேட்டஸா போட்டா. ஆமென். ஐயா, இதெல்லாம் கட்டப்பட்டு வருகிறதற்கான அடையாளம். ஆமென், ஆமென். திராணி இல்லை, பலன் இல்லை, குறைவுகள் இருக்கிறது. ஆனா தேவனை பிடிச்சிக்க தெரிஞ்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு திராணி இல்ல, பலன் இல்லைன்னு சொல்லியே நொண்டி குதிரைக்கு சறுக்குனது தான் சாக்குன்னு உட்கார்ந்துருக்க ஜனங்க இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஐயா, உன்னையும் என்னையும் குறித்த தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், your travel is to become a mountain. ஆமென், ஆமென். உன்னுடைய பிரயாணம் நீ மலை போல மாறணும். இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், you ready for this? ஆமென். எப்படி நடக்கும்னு கேட்குறீங்களா? எப்படி ஆகும்னு கேட்குறீங்களா? இத்தனை காலம் ஓடிட்டேனே, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, இது எப்படி நடக்க போகுது? உனக்கு 90 வயசு ஆனாலும் பிரச்சனை இல்லை ஐயா. நீ பர்வதமா மாறணும் நீ நினைச்சினா தேவன் அதை ஒரு இரவிலே மாற்றுவார். உங்களை உசுப்பு காட்ட நான் இதெல்லாம் பேசுறேன். நான் யாருன்னு தெரியல உங்களுக்கு. மாய்மாலத்தில் நடத்துகிறாள் நான் கிடையாது. நான் என்னதான் ஆசீர்வாதம் பேசினாலும் நீ பாத்திரவானா இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது அப்படின்னு ஊர்ஜிதமா சொல்றாள். ஆமென். இப்போ இந்த மலை போல நீ மாறணும்னா உன் வாழ்க்கையில தேவன் மலை போல இருக்க வேண்டும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஆமென், ஆமென். இருக்கீங்களா என் கூட? ஆமென். பாருங்க, நீங்க இன்னைக்கு எப்படி மலையா இருக்கீங்க தெரியுங்களா? உங்க தாளந்துல, நீங்க வச்சிருக்க பண பலத்துல, நீங்க வச்சிருக்கிற செல்வாக்குல, நீங்க வச்சிருக்கிற கல்வி தகுதியில, உங்க வாய் ஜாலக்குல, எல்லாத்துலயும் நீங்க ஒருவேளை இப்போ ஒரு மலை மாதிரி இருக்கலாம். இவர் ஒரு பெரிய மலை, நிறைய மலையில இது ஒரு மலை, நானும் ஒரு மலை, இப்போ நீங்க ஒரு மலை. நமக்குன்னு ஒரு த்ரோன் இருக்குல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு சிங்காசனத்தை கட்டி வச்சிருக்கோம்ல, அந்த சிங்காசனத்துல நம்மளே உட்கார்ந்துருக்கோம் மலை மாதிரி. நம்மளே மலை மாதிரி உட்கார்ந்துருந்தோம்னா இந்த மலை அது கிடையாது. ஆமென். பேசப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தருடைய, ஆமென், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். 3 வார்த்தைகள். கர்த்தருடைய ஆலயமாகிய அந்த பர்வதம். முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, ஒரு பரிபூர்ண நிலையை அடைய வேண்டும். எனக்கு தெரியலங்க, நான் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் காலங்களை அறிந்தவளாயிருக்கிறேன், நான் அதை பேசுகிறேன். நாம் பரிபூர்ணப்பட காலங்கள் நிறைவுக்குள்ளாய் வருகிறது. The maturation period is arrived. இன்னும் நான் கட்டப்படணும், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் ஓடணும், இன்னும் 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 சொல்றதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா டைம் அவர் கையில் இருக்குது. அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. டோட்டல் சினாரியோவை யார் ஃபிக்ஸ் பண்றது? அவர் ஃபிக்ஸ் பண்றார். அப்போ அந்த கர்த்தருடைய ஆலயமாய் மாற்றப்படுவதுதான் பர்வதங்களுக்கு மேலாக நிறுத்தப்படும். இப்போ கர்த்தருடைய ஆலயமாய் கட்டப்படாத நிலைப்பாடுகள் பர்வதமாய் நிறுத்தப்படாது. ஆமாவா இல்லைங்களா? அதை குறித்து தான் இது பேசுகிறது. இப்போ இந்த காரியத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, when you are built, God is going to establish. நீ கட்டப்படுவாய் என்றால் இந்த காலகட்டத்திலே தேவன் உன்னை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அப்படின்னா இந்த ஜோன்ல ஒருத்தங்களுக்கு இடமே கிடையாதுங்க. இதையும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். somebody is disqualified here. ஒரு சிலர் இந்த இடத்துல என்ன பண்றாங்க? டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க. ஏன்னா கட்டப்படாமல்
கட்டப்படுவதற்கு இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல இந்த ப்ராசஸ்க்கு ஒப்பு கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாம, கர்த்தருடைய வார்த்தை கஷ்டமா இருக்குது, இந்த பாதை வேதனையா இருக்கிறது, என் மாமிசத்தோடு கூட இதோடு கூட நான் போராடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கட்டமைப்புக்கு இணக்கம் இல்லாதவர்கள் இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைப்புக்குள்ளே வர முடியாது. இருக்கீங்களா என் கூட? ஆமென். உயர்த்தப்படும், இந்த வார்த்தைகளை கவனியுங்கள், மேலாய் உயர்த்தப்படும், கர்த்தரால் கட்டப்பட்டது ஸ்தாபிக்கப்படுகிற காலம் இது. ஆமென். கர்த்தர் கட்டாவிட்டால் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகின் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. அப்படின்னா கர்த்தர் வந்து கட்டணும், அதுக்கு இந்த மாமிசம் ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த கட்டப்படாத நிலைப்பாடுகள் இல்லைங்க, எனக்கு உலகமோ வேணும், எனக்கு மாமிச அமைப்போ வேணும், என்னை இதுவும் இழுக்குது, எனக்கு அதுவும் இழுக்குது. இல்லை, உனக்கு பலன் இருக்குது அதை விட்டு வெளியே வர, ஆனா நீ அதை பிடிக்க மாட்டேன்ற. You are intimidated. உன்னுடைய மனப்பான்மையிலே, உன்னுடைய சிந்தனையிலே, உன்னுடைய ஆத்துமா வாழாதபடி உன்னுடைய மாமிசத்திற்கு இணக்கம் உள்ளவனாய் இருக்கிறவன் ஸ்திரப்படுத்தப்படவே முடியாது. நம்ம பார்க்கலாம் இந்த காலகட்டத்திலே. This is the time when you come to a place where God alone becomes your God. தேவனே உன்னுடைய சிங்காசனத்தை எடுக்க வருகிற காலம் இது. ஆமென். ஆமென். புரியுதுங்களா ஐயா? தேவன் உனக்கு தேவனாய் இருக்கிற காலம். நீ மறைந்து தேவனை காண்பிக்கிற காலம் இது. உன்னை பார்க்கும் பொழுது தேவனை பார்க்கணும். உன் பேச்சில் இல்லை, உன் நடவடிக்கைகளை கூட இல்லை, அதுக்கும் இன்னும் ஆழமாய் போய் நீ வாழ்க்கை வாழுகிற முறையிலே தேவன் manifest ஆகணும். We are not speaking God. We are not doing utterance. We are manifesting God. Amen. இது ஒரு மேலான வார்த்தை. manifesto என்ற மூல பாஷையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவங்கள போலவே இங்க ஒருத்தவங்க, போட்டோ காப்பி. ஆமென். நான் இந்த நேரத்தில் I want to give a fair warning. ஒரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறேன். என்ன எச்சரிப்பு தெரியுமா? பெருமையா இருக்காதீங்க. உங்க படிப்பிலையோ திறமையிலையோ நீங்க வச்சிருக்க பொருள் செல்வாக்களை எதையும் வச்சு பெருமையா இருக்காதீங்க. நீங்க பெருமைப்படுற வேண்டிய விஷயம் வேற ஒன்று இருக்கு. ஏன்னா if you are in the process, you are going to become a mountain. நீ மலை போல மாறப்போகிறாய். ஆமென். அநேக பர்வதங்களின் மத்தியிலே தேவன் உன்னை ஸ்தாபிக்க போகிறார். ஆண்டவர் உன்னை அப்படியாக உயர்த்தி வைத்து நிறுத்தி தேவன் தன்னுடைய நாமத்தை உன் மூலமாய் மகிமைப்படுத்த போகிறார். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில உன் கையில இன்னைக்கு நீ பெருசா நினைக்கிறது ஒண்ணுமே நீ நினைக்க கூடாது. எதை சார்ந்து இருக்கிறார்? எதை நம்பி இருக்கிறார்? நிறைய பேர் ஒத்துப்பாங்க, நான் பணத்தை நம்பலங்க, பொருளை நம்பலங்க, கல்வியை நம்பலங்க, தகுதியை நம்பலங்க. ஆனா நீங்க உன் புருஷனை நம்பி இருக்கீங்க, நீங்க உன் பொண்டாட்டியை நம்பி இருக்கீங்க, உன் புள்ள உன்னை படிச்சு பெரியாளாக்கி எல்லாம் பண்ணி உன் புள்ள உன்னை காப்பாற்றணும் நீ நம்பி இருக்கிற. அதனாலதான் அந்த நம்பிக்கையெல்லாம் நீ தோத்து போகுது. ஏன்னா நம்பத்தக்கவர் ஒருவர் மாத்திரம்தான். அன்னைக்கே உன் நம்பிக்கை அங்க வைக்கல, மற்றதெல்லாம் நம்பின, அவரை விட்ட. ஆமென். ஐயா, நான் கொடுக்குற வார்னிங் என்ன தெரியுமா? இன்னைக்காவது உனக்கு கண்ணு தெரியணும். When God is established in your life, God is really honored by you. Amen. Amen. தேவன் உன் வாழ்க்கையிலே ஸ்திரப்பட்டிருப்பார் என்றால் அவர் கனப்படுத்தப்பட்டிருப்பார். யாரால?
நான் வந்து உன்னை கனப்படுத்துறது இல்லை ஐயா, அது இல்ல நீ வந்து என்ன கனப்படுத்துறது இல்ல, நீங்க தேவனை உங்க வாழ்க்கையில கனப்படுத்துறது. வெக்கப்படாம அவரை குறித்ததான வெக்கம் இல்லாமல். இன்றைக்கு சபை கடந்து போகிற ஒரு நிலைப்பாடு என்ன தெரியுங்களா? வெக்கம். உள்ளதை வெளியில சொல்றதுக்கே வெக்கம். ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில உட்கார்ந்து இருக்குது. வாய் வரல, வாய் வெளியே வரல. அவ்வளோ ஆபத்து, அவ்வளோ பொல்லாப்பு, அவ்வளோ காரியம், அதனால வெளியே வரல. தேவன் கனப்படுத்தப்படுகிறாரா? வாழ்க்கையில தேவன் கனம் இருக்குதா? உன் வாழ்க்கையின் எல்லா அமைப்புகளும் தேவனை கனப்படுத்துகிறதா? கனம்னா என்ன தெரியுங்களா? கனம்னா என்ன தெரியுங்களா? வெயிட்டுங்க. வெயிட்டை தூக்கி தலைமையில வச்சுட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இல்ல, எப்படி எப்போ இறக்கி வைக்கலான்னு தோணும். லாஜிக்கா பேசுங்க. வெயிட்டை தூக்கி தலைமையில வச்சுட்டா என்ன தோணும்? எப்போ இறக்கி வைக்கலான்னு இருக்கும். ஆனா அந்த கணமே உன்னை கனப்படுத்தும் என்றால் நீ அதை இறக்கி வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்னுடைய மகிமை இதுவாகத்தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா you won't keep it down. ஆமென். இந்த காலை வேளையில இப்போவாவது தேவனை புரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கனப்படுத்தப்பட பிரயாசப்பட வேண்டும். Must take some effort to honor God. இந்த உலகம், இந்த அமைப்பு எப்படி தெரியுங்களா இருக்கு? தேவனை மறைக்குது. தேவனை மறைக்குது. தேவன் கண்ணில் தெரியல. ஒரு மனுஷன் கூட இருக்கும் பொழுது வேல்யூ தெரியாது. அந்த மனுஷன் விட்டு போயிட்ட பிறகு என்ன ஆகுது? வேல்யூ தெரியுது. நேற்றைய தினம் ராத்திரி எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அப்போதான் எனக்கு இந்த ஏர் கண்டிஷனுடைய வேல்யூ தெரிஞ்சுது. இல்லைன்னா நம்ம அதை போட்டு விட்டு கதவு திறந்துட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு ஜாலியாக இருந்துருவோம். இல்லை, குளு குளுன்னு இருக்கும். கரண்ட் இல்லாமல் கொசு கடிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? தூக்கம் வராமல். அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். ஆமென். தேவனுடைய வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்முடைய வேலைக்காரன் கிடையாது. அவர் வேலைக்காரனாக இருப்பார் என்றால் நம்ம அனாதைகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாக இருந்தால் தான் நாம் அவருடைய குமாரர்களாக இருப்போம். வேலைக்காரனா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இலையில ஃபுல்லாக சாப்பாடை போட்டுட்டு கொஞ்சோண்டு என்ன வைப்பாங்க லாஸ்ட்டாக? ஊறுகாய். இதெல்லாம் மெயின் கோர்ஸ்லாம் எதுவும் டேஸ்ட் இல்லாமல் லைட்டாக அதை தொட்டு, ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரில் ஊறுகாய் தான். ஊறுகாய் வச்சா தான் சிலவங்களுக்கு ஃபுல்லே ஆகும். அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணுறாங்க? ஊறுகாய் மாதிரி, ஆண்டவரே வாரும், ஆசீர்வதியும், கொடும், நான் என் வேலையை செய்வேன், நீங்கள் வந்து சிலுவை போட்டு முடிங்க, நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க, நான் இதை துவங்குறேன், நீங்கள் இதை பண்ணுறீங்க. வேலைக்காரன் இல்லைங்க. அப்படி வாழ முடியாது. அப்படி வாழ முடியாது. சரிங்களா? தேவன் எவ்வளவு இப்போ நான் ஒரு 5-6 பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த செக்லிஸ்ட்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. தேவன் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில உறுதி பண்ணப்பட்டு இருக்கிறார். How strong is God in your life? புயல் அடிக்கும் பொழுது, காற்று அடிக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது, நல்லா இருக்கிற சூழ்நிலையிலையும் மோசமான சூழ்நிலையில தேவன் எவ்வளவாக இருக்கிறார்? ஆமென். ஆமென். உறுதியா இருக்கிறாரா? உறுதியா இல்லையா? இல்லை புயல் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போது லாங்குவேஜ் மாறுதா? இல்லை பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறோமா? எவ்வளவு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் இருக்கிறோம்? How far we are obedient to God? How far we are compromising to the world? எவ்வளவு தூரம் இந்த உலகத்துக்கும் இந்த உலக அமைப்புக்கும் நாம் ஒத்தவாதியம் வாசிக்கிறோம்? அவர் வார்த்தை நம்மை ஆளுகை செய்கிறதா? Come on. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவாக அவருடைய வார்த்தை நம்மை
ஆளுகை செய்கிறது. நீ அவரோடு இணக்கத்தில் கட்டப்படுகிறாயா? தேவைக்காக கட்டப்படுகிறாயா? சூழ்நிலைகளுக்காக கட்டப்படுகிறாயா? இல்ல தரிசனத்துக்காக கட்டப்படுகிறாயா? இணங்கி கட்டப்படுகிறாயா? கர்த்தருக்கு எவ்வளவு இணக்கம் உள்ளவனாய் நீ இருக்கிறாய்? நீ அவரோடு இணைந்து கட்டப்படுகிறாயா? ஆலயமாய் கட்டப்படுகிறாயா? நீ ஆலயமாய் கட்டப்படுகிறாய் என்று சொல்லும் பொழுது you must remember the whole plan, the whole blueprint was given by God. கூடாரத்தில் மோசேயினுடைய எண்ணம் ஏதாவது இருந்துச்சுங்களா? பேசுங்க. மனுஷனுடைய அபியாசம் ஏதாவது இருந்துச்சா? மனுஷனுடைய கைவேலை தான் இருந்தது. நீளம், அகலம், உயரம், ஆழம், என்ன மெட்டீரியல், என்ன ஸ்ட்ரக்சர், என்ன படம், எப்படி இருக்கணும், எப்படி மூடப்பட்டிருக்கணும், எல்லாமே யாருடையது? அதே தான் சொல்றேன். நீ தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படுகிறாயா? Is your measurement is according to God's prescription? Amen. நீ எதை நம்புகிறாய்? எதை நம்பி வாழ்ற இன்னைக்கு? எது உன்னுடைய ஆதார பொருள்? பாடிடலாம், ஆதாரம் நீர்தான் ஐயா, பாடிடலாம். அப்படி பாடுறவங்களெல்லாம் பார்க்கணுமே சூழ்நிலை வரும் பொழுது. உன் வாழ்க்கை பாதை பொல்லாப்பு இல்லாமல் இருக்கிறதா? Is there any wickedness in your pathway? இதெல்லாம் ஒரு 10 பாயிண்டா, ஒரு 7-8 செக்லிஸ்ட். இந்த அமைப்பின்படி நீ கட்டப்பட்டு வருகிறாயா? 3ஆம் வசனத்தில் பாருங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கட்டப்பட்டு தேவன் அதை ஸ்திரப்படுத்துகிற நேரத்திலே நடக்கிற காரியம் இதுதான். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அதாவதுனா when you are established, people will stream in. இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதற்காக அவர்கள் வருகிறார்கள் என்றால், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அடுத்தது, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம், ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். பிரியமானவர்களே, மலை போல மாறுறதுக்கான ஒரு பாத்வே என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதமும் வசனமும் தான். இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஆமென். போதனையில் கட்டப்பட அவருடைய வழிகளில் போதிக்கப்பட்டிருக்க. கட்டப்பட்டவனால தான் போதிக்க முடியும். உங்களுக்கு தெரியும்ல அந்த பிரின்சிபல், மெசேஜ் அண்ட் த மெசஞ்சர் மஸ்ட் பி ஒன். என்னுடைய வாழ்க்கையில செயல்பாட்டிலே கொண்டு வர முடியாத காரியத்தை நான் இங்கே இருந்து பிரசங்கம் பண்ண முடியாது. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் தாமு ஐயா எங்களுக்கு திட்டவட்டமாய் அதிக நேரம் கடிந்து கொண்டு ஒரு காரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அவர் இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணார். ஏன்னா இந்த பிரசங்க பீடங்கள் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். இஃப் ஐ கான்ட் பிராக்டிஸ் ஐ கேனாட் ப்ரீச். இப்போ இந்த அபியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து மலையாய் ஸ்தாபிக்க பண்ணப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியத்தை அவர் என்ன அழகா கண்டிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும், இங்க ஃபோக்கஸ் யார் வர்றது? கர்த்தருடைய பர்வதம். நாம் கட்டப்படுகிறது யாராக? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். இப்போ இந்த ஆலயம் என்னவாக மாறிவிட்டது? பர்வதமாக மாறிவிட்டது. ஏன்னா கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருங்க.
தேவன் அதை ஸ்தாபித்து விட்டார். இங்கே சொல்லப்படுகிறது, நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். ஏன்னா அவங்க அவருடைய வழியை நமக்கு போதிப்பார்கள். அப்படின்னா இவர் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதனை எங்கே இருந்து வருகிறது? கட்டப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட அந்த மலையிலிருந்து போதனை வருகிறது. ஆண்டவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை இந்த ஆலயமாகிய பர்வதத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். போதிக்கப்பட்டிருக்கணும், போதனையில வாழணும், வாழ்க்கை முறையாய் இருக்கிறவன் தான் போதிக்க முடியும். ஆமென். அதுக்கு நேராகத்தான் ஜனங்கள் வரப்போகிறார்கள். நடப்போம் அவருடைய பாதையில. ஏன் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பாதை தெரியல. ஆமென். அந்த பாதை தெரியாது இருக்கிற கூட்டம் இன்றைக்கு நம்ம நம்பிதான் இருக்கு. நம்ம நம்பிதான் இருக்கு. சபை இதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய ஒரு எவாஞ்சலிசம், பயங்கரமான ஒரு ஆள் சேர்க்கிறதான ஒரு அமைப்பு இது. அதை குறித்து தான் இவர் பேசுகிறார். People are going to come for the law and people are going to come for the word. ஆமென். நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வார்த்தையின்படி வாழ பாருங்க. நியாயப்பிரமாணத்தை உங்கள் வாழ்க்கையிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்க சுய விருப்பத்தின்படி வாழாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே இதற்கு பங்கு இருக்குதான்னு ஆராய்ச்சி பார்த்து வேலையில் இறங்குங்க. சரிங்களா? ஆமென். If the word of God does not take its right place in your life, நீங்கள் கட்டப்படவில்லை. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அதற்குரிய இடத்தை எடுக்கவில்லை என்றால், if the word of God is not taking its right place in your life, நீங்கள் கட்டப்படவில்லை. Amen. நீங்கள் கட்டப்படாது இருக்கிற நிறைய அறிகுறிகள் இருக்கிறது. ஒரு தண்ணி ஓடாம நின்றுட்டே இருந்துச்சுன்னா தெரியுமா தெரியாதா? பாசி பிடிக்கும், நாத்தம் வரும். தண்ணி என்ன ஆகும்? இன்னைக்கு நிறையா இருக்கும், டைம் ஆக ஆக என்ன ஆகிடும்? கண்டென்ஸ் ஆகி சுருங்கிரும், ஒரு நாள் காஞ்சி போயிடும். ஆனால் நிறைய தண்ணி இருந்தால் அது என்னவா இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அடையாளங்கள் வெளியே தெரியும். If you cannot live the law and the word of God today, if you say it is hard, tomorrow doesn't belong to you. Amen. இன்றைக்கு வார்த்தை கடினமாக இருக்கிறது, இந்த அபியாசத்துக்குள்ளே போக முடியவில்லை என்று சொன்னீங்கன்னா, நாளை உங்களுடையது எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க. ஆமென். ஆமென். இருக்கீங்களா என் கூட? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நியாயப்பிரமாணமாய் மாறுங்கள். Become the law, become the word of God. இன்றைக்கு சபை எதுக்கு பின்னாடி தெரியுங்களா இருக்கு? மிரக்கல், அற்புதம், அற்புதம், அதிசயம். ஏமாத்துறாங்க. என் மேடை அவர்களை தாக்குவதற்காக கிடையாது. நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வாய் என்றால் இவைகள் நடக்கும். எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும். ஆமென். இன்றைக்கு பொல்லாப்பு, தத்தளிப்பு, கண்ணீர் இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில சரியான இடத்தை எடுக்கலன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வரணுங்க. You must fear. எலியாவின் நாட்களில் அதுதான் நடந்தது. சாமுவேலின் நாட்களிலும் அதுதான் நடந்தது. சாமுவேல் வரான்னா பயப்படுவாங்க, எலியா வரான்னா பயந்துருவாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுங்களா இருக்கு? ஐ ஆம் த சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டிக்கிறோம், பயம் இல்லை. அதனால தான் தலைகீழ இருக்கோம், காலில் நடக்கலை, கையிலேயே நடக்கிறோம். ஆமென். நான் இந்த காலை வேளையிலே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன்.
ஒரு மனுஷன் எப்படி கர்த்தரை மலையாய் மாற்றிக்கொண்டான். அவன் எப்படி மலையாய் மாறினான்? அவனுக்கு நிறைய மலை இருந்துச்சுப்பா. அவன் பொண்ணு பொருள் அவனுடைய செல்வாக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி ஏற கட்டிட்டு அவன் தேவனுடைய காரியத்தை பிரதானமாய் மாற்றிக்கொண்ட ஒரு மனுஷனை குறித்து இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் 2 நாளாகமம் புஸ்தகம். இருக்கீங்களா என் கூட? ஆமென். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து நாம் பார்ப்போம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். தன் தகப்பனுடைய ஸ்தானத்திலே, தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, தூங்க வருதுன்னா வீட்டுக்கு போயிருங்க, இங்கே உட்காந்து தூங்காதீங்க, சரிங்களா? வீட்டுக்கு போய் பெட்டு போட்டு தூங்குங்க, இங்கே உட்காந்து தூங்காதீங்க. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் எத்தனை வயசுங்களா? 16 வயதான. எத்தனை வயசு சொல்லுங்க? 16 years. 16 வயசு ஒரு பையன். அவங்க அப்பா ஒரு ராஜா, கர்த்தருடைய சத்தத்தின்படி வாழ்ந்தவன். ஆனா முடிவின் காலங்களிலே தேவனுடைய வழியை விட்டு விலகி போனவன். அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது அமித்சியாவின் ஸ்தானத்திலே அவனை ராஜாவாக்கினார்கள். படிங்க. ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். யூதாவின் வசமாய் கொண்டு வந்தான். இவங்க அப்பாவினுடைய நாட்களிலே ஏலோத்து கை தவறி கை மீறி பொல்லாப்புக்கு நேராக, விக்கிரக ஆராதனைக்கு நேராக போய்விட்டது, சரிங்களா? அந்த தகப்பனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உண்மையா இல்லாத பட்சத்திலே புறஜாதியார் வந்து அதை மேற்கொண்டு அந்த பட்டணத்தை மாற்றிக்கொண்டார்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவன் ராஜாவான உடனே, ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் என்ன பண்ணுகிறான்னா, விட்டு போனதை, தவறி போனதை, இழந்ததை திருப்பிக் கொள்ளுகிறான். ஆமென். இது ஒரு ரகசியம், இது ஒரு ரகசியம். எத்தனை பேர் இன்னைக்கு இது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க தவறு விட்டது இருக்கா? இருக்கும். நான் தொலைத்தது, நான் இழந்து போனது, இன்னைக்கு இருந்தா நான் நல்லா இருக்கும். அன்னைக்கே விட்டேன்ப்பா ஒரு 10 லட்சம் பணம், இன்னைக்கு இருந்தா நான் அதை 1 கோடியா மாத்திட்டு இருப்பேன்ப்பா. யாரோ சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் இழந்ததை இந்த குமாரன் திருப்புகிறான். See his capacity. அவன் எப்படியாக திருப்பிக் கொள்ளுகிறான் என்று பாருங்கள். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனம் படிச்சுப்போம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எத்தனை வருஷம்? 52 ஆண்டுகள். 52 years he was a king. எருசலேம் நகரத்தாரான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. இதுதாங்க ரகசியம். என்னது? அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 5ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மன திணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். போதும் பாருங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்களாய் இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிற அந்த உசியா ராஜா, அவனுக்கு
மேலே ஒரு சத்தம் இருந்துச்சு. அது யாருடைய சத்தம்னு பார்த்தீங்கன்னா ஜக்கரியாவினுடைய வாய்ஸ், ஜக்கரியாவினுடைய சத்தம். ஜக்கரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்தான். எதுல? தேவனுடைய இந்த visions of God, he was a man filled with wisdom. அப்படின்னா 16 வயதிலே ஒருத்தன் போயிட்டு அவங்க அப்பா இடத்தை பிடிச்சான். 52 ஆண்டுகள் அவன் அந்த எருசலேமை அரசாண்டான். அவன் பண்ணின காரியங்கள் போயிட்டு இந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீடுகளிலே போய் வாசித்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலைங்க. He was the man who invented Canaan. ஆமென். அவன் தான் மிஷனரியை கண்டுபிடிச்சிருக்கிறான். இங்கே இருந்து தூரத்தில் அடிக்கக்கூடிய ஆயுதங்கள், கல்லை வச்சு இங்கேருந்து தூரம் அடித்து பெரிய ஆயுதங்களை இவன் தான் கண்டுபிடிச்சு ஆர்மி எல்லாம் செட் பண்ணி பயங்கரமான வேலைகளை இவன் தான் செய்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான ஒரு அரசனுக்கு வழிகாட்டியாய் இருந்தவன் ஜக்கரியா. அவன் யாராக இருந்தான்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய தரிசனங்களிலே புத்திமானாயிருந்தான். ஆமென். ஜக்கரியாவினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பார்வை, டு see, அவனுடைய கெப்பாசிட்டி அதுதான், டு see. how does it work, எப்படி இது வேலை செய்யும். அவன் பகுத்தறியக்கூடியவனாயிருந்தான். ஜக்கரியா எப்படி இருந்தான்? பகுத்தறியக்கூடியவனாயிருந்தான். அவன் ஸ்பை பண்ண கெப்பாசிட்டி இருந்துச்சு. இவன் இந்த உசியா ராஜா செய்த எல்லா வேலையிலையும் அவன் கூட இருந்தது ஜக்கரியா தான். ஆமென். ஐயா, நம்மளை தேவன் கட்டுகிறார் இல்ல, சரிங்களா? மலை மாதிரி கட்ட போறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு இல்லைங்களா? அதுக்கு முக்கியமான காரியம் நம்ம கூட ஜக்கரியா இருக்கணும். நீங்க ஜக்கரியா கூட இருக்கணும். ஆமென். நம்ம ஜக்கரியா, அவர் எனக்கு ஜக்கரியா, நான் அவருக்கு ஜக்கரியா. அதனால தான் எங்களால கட்ட முடிகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமென். இந்த காலகட்டத்திலே தலைமைத்துவத்திலே தேவனுடைய அபிஷேகத்திலே கட்டப்படுகிறது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த மலை போல இருக்கிற அந்த பர்வதத்திலே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதற்கு இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஜக்கரியாவை கொடுத்தார். ஜக்கரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்க தனியா வாசிச்சு பாருங்க. அவர் பண்ண வேலைகள் நிறைய அதுல இருக்கிறது. ஆனா குறிப்பிட்டு இந்த ராஜா, உசியா ராஜா 52 ஆண்டுகள் அவனுடைய சிங்காசனம் எருசலேமிலே ஸ்தாபிக்க பண்ணப்பட முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா he had a backup. அவனுக்கு ஒரு பேக்கப் இருந்துச்சு. இந்த ஜக்கரியா சொல்லுகிறதான காரியத்திலே அவன் தன் வழியை சீர்பொருந்த பண்ணி கொண்டான். அவன் பண்ண வேலையில் எல்லாத்துலேயுமே அந்த ஊழியக்காரன், அந்த தரிசனம் பெற்றவர் அவர் கூட இருந்திருக்கிறார். நான் காட்டுறேன் பாருங்க சில காரியங்கள். இந்த காலகட்டத்தில் தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல் இருக்கிறது. எப்படின்னு கேட்கலாம். தேவன் தன்னுடைய அமைப்பை கொண்டு வருவதற்கு முன்பதாக மனுஷனை கட்டுகிறார். ஒரு மனுஷனை கட்டுகிறார். அந்த மனுஷனை கட்டி, அந்த மனுஷனை ஸ்திரப்படுத்தி, அந்த மனுஷனை பர்வதம் போல மாற்றி மற்ற எல்லாரையும் அதற்குள்ளே வரும்படியான வேலையை தான் தேவன் செய்கிறார். அதற்கு உசியா ராஜாவினுடைய அவன் ஆண்ட அந்த 52 ஆண்டுகள் சாட்சி. ஆமென். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம துல்லியமான இந்த அளவுகோலிலே, இந்த நிலைப்பாட்டிலே நம்ம கடந்து போனோம்னா நமக்கு அபிஷேக வழிநடத்தல் வேணும். ஆமென். நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன்.
அது என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய பேட்டர்னை யாராவது மாற்ற முடியுமா? கொஞ்சம் பேசுங்க என் கூட. முடியாதுல்ல. அவருடைய செயல்பாட்டை, அவருடைய ஸ்ட்ரக்சரை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவில் நான் சொல்லுகிறேன், மாற்றவே முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜனங்களுடைய புரிந்துணர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானே போயிடுவேன், நானே பண்ணிடுவேன், நீங்கள் வெறும் போதனை மட்டும் கொடுங்க, செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்னு அதெல்லாம் தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 26ஆம் அதிகாரம், மக்கள் இவனை ராஜாவாக அமர்த்தினார்கள். அமத்சியாவை ராஜாவின் ஸ்தானத்திலே 16 வருஷத்துல அவனை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஆனா இந்த ராஜா ஒரு ஸ்தானத்தை தெரிந்து கொண்டான். அது என்ன ஸ்தானம் தெரியுங்களா? ஜக்கரியாவின் தலைமைத்துவத்து கீழே இருந்து செயல்படுகிற ஒரு ஸ்தானம். ஆமென், ஆமென். புரியுதுங்களா ஐயா? நான் இந்த காலை வேளையில சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம், இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ப்ரொவோகேட்டிவான ஸ்டேட்மெண்ட், உங்களை யோசிக்க வைக்கும், உங்களை வேற மாதிரி கூட கொண்டு போயிடும். கவனிங்க, தலைமைத்துவம் இல்லைன்னா நீங்க எங்கேயும் நவரவே மாட்டீங்க. ஏன்னா தலைமைத்துவத்திலே தான் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. இந்த ஜக்கரியா அந்த இடத்திலே தான் செருபாபேலுக்கான வாக்குத்தத்தம் ஒன்று வருகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே நடக்கும் என்று சொல்லி அந்த ஆலயத்தினுடைய அலங்கங்கள் கட்டப்படுகிற அந்த நிலைப்பாட்டிலே கொடுக்கப்படுகிறதான அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் இல்லைன்னா we are not moving anywhere. You need the anointing to be built. நான் கட்டப்பட எனக்கு அபிஷேகம் வேணும். ஆமென். நான் பேசுகிற அபிஷேகம் உங்க தலையில வச்சு இறக்குற அபிஷேகம் அது கிடையாது. நான் பேசுகிற அபிஷேகம் தலைமைத்துவத்தினுடைய அபிஷேகம். இவன் அவனுடைய வாழ்க்கையில, இந்த ராஜா அவனுடைய வாழ்க்கையில வைத்திருந்ததான அந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா? ஜக்கரியாவினுடைய அபிஷேகம். அவன் தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாயிருந்தான். ஆமென். அவன் எப்படி இருந்தானா? தேவனுடைய தரிசனங்களிலே. நான் இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. NIV டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனம் தானே பாது. He sought God during the days of Zacharias, who instructed him in the fear of God. Amen. NIV டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் சொல்லுகிறது. அப்போ இந்த உசியா ராஜாவுக்கு மேலாக ஒரு வார்த்தை, ஒரு பேச்சு, ஒரு சொல் இருந்தது. There were speakings in his life. இன்னைக்கு ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தர் என் கூட பேசுவார், கர்த்தரே என் கூட பேசுவார். ஐயா நான் சொல்றேன், கர்த்தர் எல்லா நேரமும் உங்க கூட பேச மாட்டார் ஐயா. எல்லா நேரம் உங்க கூட பேசுதா இருந்தா எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்கள் ஆமோதிக்க வேண்டும். கர்த்தருக்கு என் வாழ்க்கை தெரியுங்க, உங்களுக்கு தெரியல, நீ சொன்னாதானே தெரியும். அட்லீஸ்ட் ஜபிக்காவது முடியும்ல. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும்னா உன் வாழ்க்கை மாறி இருக்கும்பா. கர்த்தருக்கு தெரியும்ன்றது உனக்கு தெரியும்னா நீ போயிட்டு இருப்ப எங்கேயோ. இல்லை, நீ அங்கே அதே தெரு மூலையில் அங்கேயே தானே இருக்க. மாற்றம் வரல, பேச்சில் மாற்றம் இல்லை, ஆவியில் முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கை செழிக்கல. எப்படி? How it is going to happen? I tell you, you need the grace, you need the anointing of the leadership over your life. உன் வாழ்க்கையை பார்த்து பேசுகிற அபிஷேகத்தின் தலைமைத்துவத்திற்கு நீ இடம் கொடுத்தா தான் நீ மலை மாதிரி கட்டப்பட முடியும். நீங்க நம்மளை பார்த்தாலே ஓடுறீங்க, பேச்சை நிறுத்திக்கிறீங்க, சொல்றத மாத்தி சொல்றீங்க. என் உள்ளத்துல இருக்கிறத பேசுறேன்ப்பா. ஏன்னா என் டிசையர் அவருடைய டிசையர்.
நீ கட்டப்பட்டு உருப்படணுன்றது தான் அவர் டிசைர். சொல்லணும்னு நினச்சா சொல்கிறீங்க, சொல்லணும்னு நினைக்கலன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. Amen. Amen. He did what was right in the eyes of the Lord. 5ஆம் வசனம், he sought God during the days of Zechariah. ஜெக்கரியாவின் நாட்களிலே, அப்படின்னா அவனுடைய ஆளுமை செழித்திருந்த காலகட்டத்திலே உசியா தேவனை தேடினான். ஆமென். அதனால தான் இங்க பாருங்க, ஜெக்கரியாவின் நாட்களிலே என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஜெக்கரியா வாஸ் ரூலிங். கர்த்தருடைய மனுஷன் ஆளுமையிலே இருந்தான். அவனுடைய வார்த்தையிலே அபிஷேகம் இருந்தது, அவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. As long as he sought the Lord, God gave him success. அவன் தேவனை தேடுகிற காலமெல்லாம் தேவன் அவனை அவனுக்கு செழிப்பையும் கர்த்தர் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் இன்னும் ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகளை போடப்பட்டிருக்கிறது. He continued to seek God in the days of Zechariah. தொடர்ந்தேர்ச்சியாய், ஹலோ கவனிங்க, தொடர்ந்தேர்ச்சியாய் ஜெக்கரியாவின் நாட்களிலே என்ன பண்ணானா? தேவனை அவன் தேடினான். ஜெக்கரியா யாராய் இருந்தான்? Who had understanding through the visions of God. How will you recognize the anointing? எப்படி அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுவீர்கள்? எப்படி அபிஷேகத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிறீர்கள்? சபையே, தலைமைத்துவத்தை எப்படி நீ புரிஞ்சுக்கிறன்னா, see the capacity of the anointing. அபிஷேகத்தினுடைய வல்லமையை பாருப்பா. ஆமென். அபிஷேகத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா? நீ ஒளிஞ்சி மறைஞ்சி எதையும் தெரியக்கூடாதுன்னு செய்வ, தேவன் வெளிப்படுத்துவார். உன்னுடைய வீட்டு 4 சுவற்றிலே காரியம் நடக்கும், கர்த்தருடைய மனுஷன் வந்து சொல்லுவான் இதுதான் அப்படின்வான். அது ஒண்ணு போதும் ஐயா அபிஷேகத்தை நிர்ணயம் பண்ண. ஜெக்கரியா பேசினான். அதனால தான் it talks about the visions of God. Zechariah had the capacity to see. தரிசிக்க திராணி உள்ளவனாய் இருந்தான். யாக்கோபு கூப்பிட்டு இந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாய்மொழிகிறார், வார்த்தைகளை விடுகிறார், வார்த்தைகளை சாவதற்கு முன்பதாக பேசுகிறார். அப்படி பேசுகிற வண்ணமாகவே இந்த கோத்திர பிதாக்கள் மாறினார்கள். அன்னைக்கு பேசி முடிச்சுட்டு யாக்கோபை மூடி வச்சுட்டு உள்ள வச்சுட்டாங்க. ஆனா எத்தனை நூற்றாண்டுகள் சென்ற பிறகு யூதாவும் பெஞ்சமேனும் மாத்திரம் நிற்கிறது. ஏன்னா அவர் சொல்றார். அப்படின்னா இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற அபிஷேகம் ரொம்ப வல்லமையானதுங்க. It governs your life. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க தெரியுங்களா? நம்ம சபைக்கு சந்தா கிடையாது, மெம்பர்ஷிப். ஆனா there is an invisible subscription. கண்களினால் காணக்கூடாத ஒரு அமைப்பு இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? தலைமைத்துவத்தினுடைய வார்த்தைக்கு இணக்கம் உள்ளவர்களா. You recognize the anointing as the word of God. ஆமென். நீ எவ்வளவுதான் ஒளிஞ்சு நீ என்ன வேணா பண்ணாலும் பிரச்சனையே இல்லப்பா. எவ்வளவு நாள் வேதம் சொல்லுகிறது, ஜக்கரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். ஆமென். He was one of the kings that ruled for long years. அநேக நாட்கள் இவன் பண்ணின காரியங்கள். I want you today to go home and study this. நீங்கள் வீடுகளுக்கு சென்று இதை நீங்கள் பாருங்கள், படிச்சீங்கன்னா தான் புரியும். And he continued to seek the Lord in the days of Zechariah, who had understanding through the visions of God, as long as he sought. Amen. கவனிங்க, as long as he sought. bracketsல என்ன தெரியுங்களா போடப்பட்டிருக்கிறது? Inquired of, longing for. தேவனுடைய வழி நடத்தல் வேணும்னு தேவனிடத்தில் கேட்க,
தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, இது ரைட்டா, இது ராங்கா, இப்படி போலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா. நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்க பண்ணப்படணும்னா, நல்லா இருந்துச்சுல்ல அந்த இடம், எல்லா மலைகளுக்கும் மேலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் உயர்த்தப்படும். ஒரு நல்ல ஒரு உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம். நான் விருப்பப்படுறேன். அப்படி ஒரு இடத்த ரீச் பண்ணணும்னா உன் வாழ்க்கை மேலே ஒரு அபிஷேக சத்தம் இருக்கணும் ஐயா, இல்லைன்னா நீ போக முடியாது. ஆமேன், ஆமேன். நேரமாயிற்று. நான் நிறைய காரியத்தை ஸ்கிப் பண்ணி போகிறேன். உலகம் ஒரு ரீசெட்குள்ளே போயிட்டுருக்குங்க. We are presently under a global reset. It's happening. நமக்கு தெரியும். அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடையாளங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால், அந்த 2ஆம் வசனம், என்னைக்கு கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்க பண்ணப்படுகிறதோ அதனுடைய பின் வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த இடத்திலே there is no war. அங்க என்ன இல்லை தெரியுங்களா? சண்டை இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் முடிக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய ஆலயம் உயர்த்தப்படுகிற நேரத்திலே தேவன் ஆளுகை செய்கிறார். ஆமென், ஆமென். இவனுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு பெரிதான ஒரு சாட்சி. உசியா வெளியே போய், நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் போரிடுகிற எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெறுகிறான். அதை படிச்சுக்கிட்டே போலாங்க, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் சொல்றேன், 26ஆம் அதிகாரம் 2 நாளாகம புஸ்தகத்தை வீடுகளுக்கு சென்று வாசித்து பாருங்கள். 2 Chronicles 26 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த ஜக்கரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். யாரு? உசியா ராஜா. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் கொடுக்கிறேன். If you can understand the leadership, if you can understand the anointing of the leadership, அபிஷேகத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு இணக்கம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை தேவன் வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்துங்க. கர்த்தாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு நேராக வந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டங்களும் தீர்மானங்களும் கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆலயமாய் நாங்கள் கட்டப்பட்டு வருகிற இந்த நாட்களிலே நாங்கள் ஸ்தாபிக்க பண்ணப்பட எங்களுடைய தலைமைத்துவத்தை தேவன் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வருகிறதான அபிஷேகம் எங்களை விடுவிக்க கூடியதாய், எங்களை பலப்படுத்தக்கூடியதாய், எங்களை முன்னேறி போக எங்களுக்கு பலன் உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை, இந்த ஜனத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக, தேவன் தொடர்ந்து பேசுவீராக, தேவன் இடைப்படுவீராகப்பா. நீர் கட்டும் ஆண்டவரே, நீர் இருதயங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாய் இவர்கள் இருக்க, இவர்கள் இருதயங்கள் மென்மையாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.